என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். அவர் இன்றைக்கும் அதிசயங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க, அதிசயம் நடக்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதைத்தான் இந்த வாரமெல்லாம் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கிறது சிறிதா இருந்தாலும் அவர் பெரிதாய் கொடுப்பார். நீங்கள் கேட்கிறது மிக சிறிதா இருக்கலாம், ஆனால் அவர் பெரிதாய் கொடுப்பார். இந்த செய்தியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. எங்கள் பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருந்த நாட்களில் இளைய மகன் சில காலம் அவருடைய தாத்தா பாட்டியோடு கூட வளர்ந்தார். மூத்த மகன் என்னோடு கூட இருந்தான். அவன் 3 வயது ஆனவுடன் பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று அவனை சென்னைக்கு அழைத்து கொண்டு வந்தோம். அவன் பல நாட்கள் தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தபடினால் அவனுக்கு நாங்கள் வசிக்கிற வீடு ஒரு அந்நிய வீடு போல இருந்தது. எங்களை அப்பா அம்மா என்று தெரியும், ஆனால் எங்கள் வீடு அவனுக்கு ஒரு வீடு போல தோன்றியது. ஒரு சேரில் உட்கார வேண்டும் என்றால் நான் இங்கே உட்காரலாமா என்று கேட்பான். அவனுடைய அண்ணனுடைய பொருளை எடுத்து விளையாட வேண்டும் என்றால் நான் இதை எடுத்துக்கொள்ளலாமா என்று கேட்பான். இதை எப்படி மாற்றுவது என்றே எங்களுக்கு தெரியவில்லை. நாட்கள் ஆக ஆகத்தான் அந்த பழக்கம் மாறியது. அவனுக்குள் அவ்வளோ ஒரு தயக்கம். ஒரு நாள் கடைக்கு கூப்பிட்டு கொண்டு சென்றேன். அப்பொழுது அந்த கடையில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டேன். அவன் சொன்னான், ஒரே ஒரு சாக்லேட் போதும் என்றான். நான் திரும்பவும் கேட்டேன், உனக்கு என்ன வேண்டும்? ஒரே ஒரு சாக்லேட் போதும். 3வது முறை கேட்ட பொழுதும் அதே பதிலைத்தான் சொன்னான். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. இவன் ஏன் இவ்வளவு சிறிதாய் கேட்கிறான்? இவனுக்குள் ஏன் இந்த தயக்கம் என்று வியந்து அவன் விரும்புகிற மிகப்பெரிய ஒரு காரை அவனுக்கு வாங்கி பரிசாய் கொடுத்த பொழுது அவன் ஆச்சரியத்தால் பிரமை கொண்டு விட்டான். எனக்கு அன்பானவர்களே, ஒரு உலக மனுஷியாகிய எனக்கே என் பிள்ளை கேட்பது சிறிதா இருந்தாலும் அவனுக்கு கொடுக்க வேண்டியது பெரிதாய் கொடுக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இருக்கும் என்றால், உங்களை நேசிக்கிற உங்கள் பரலோக தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடைய ஆண்டவர், நீங்கள் கேட்பது சிறிதா இருந்தாலும் அவர் பெரிதாய் கொடுக்க உண்மை உள்ளவர். இந்த தேவனை நீங்கள் எப்படி விசுவாசிக்க வேண்டும் தெரியுமா? நான் வேண்டிக் கொள்வதை விட, நினைப்பதை விட மிக அதிகமாய் நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபம் செய்யுங்கள். அது அவரை கனப்படுத்தும். நான் விரும்புகிறதை விட, நான் வேண்டிக் கொள்வதை விட நீர் எனக்கு மிக அதிகமாய் செய்கிற தேவன் ஆண்டவரே, எனக்கு நீர் செய்யும் என்று சொல்லும் பொழுது அவருடைய மனம் குளிரும். என் வல்லமையை, என் அன்பை இவ்வளவா என் பிள்ளை கனம் பண்ணுகிறாளே என்று நினைத்து உங்களுக்கு பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். கர்த்தரை உயர்த்தி ஜெபியுங்கள், கர்த்தரை உயர்த்தி விசுவாசியுங்கள், உயர்த்தி அவரை நம்புங்கள். அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். நல்ல ஆண்டவரே, அன்பின் தேவனே, நாங்கள் வேண்டிக் கொள்வதை விட, நினைப்பதை விட நீர் எங்களுக்கு மிக அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் எதை கேட்டுக்கொண்டார்களோ அதை விட பெரிதாய் நீர் செய்வீரப்பா. சிறிய காரியத்தை கேட்டால் நீர் பெரிதாய் செய்வீர். எத்தனையோ முறை உங்களிடத்தில் நாங்கள் அப்படி சிறிய காரியத்தை எல்லாம் கேட்டு நீர் மிகப்பெரிய காரியத்தை செய்திருக்கிறீரே, அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரையா. உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படியே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் என்று பெரிய தேவனாகி உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பெரிய தேவன். அவர் சொன்னார் அல்லவா, மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. அவரை பெரியவர் என்றும் அவர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் உங்களுக்கு செய்வார் என்றும் நம்புங்கள். கட்டாயம் உங்களுக்கு பெரிய காரியங்கள் நடக்கும். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.